ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான GE3152 ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு எக்ஸாமில் போய் மறக்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதிக மார்க்ஸ் எடுங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான GE3152 ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் நடக்கிருக்கு. கண்டிப்பாக இப்போ எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேலும் பண்ணுவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் நாளைக்கு நல்லா பண்ணுங்க. ஸோ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால அசால்ட்டாக பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கிரெடிட்னாலும் இதில் அரியர் வச்சிங்க அப்படின்னா திருப்பி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு இப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டு படித்து நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்போ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சாலும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா எழுத பாருங்கள். ஸோ நாளைக்கு எப்பயும் போல் அனெக்சரில் 3 பக்கமே டிக் அடிக்க பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கூட தெளிவாக போட பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு ஒரே ஒரு கிரெடிட் தானே, ஸோ அதனால் அசால்ட்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அசால்ட்டாக யாருமே எழுதாங்க. ஸோ அதே மாதிரி பாஸ் ஆனால் போதும், அதனால் பாஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரும் எழுதாங்க. ஃபுல்லாக எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண பாருங்கள். எல்லா கொஷின் நல்லா ரீட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சாலும் வந்து பேஜஸ் அதிகமாக கொண்டு போப்பாருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஷினில் சப்கெட்டிங்ஸ் வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்கெட்டிங்ஸ் போட்டு எழுதினீங்க அப்படின்னா பார்க்குற நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த காம்போசிஷன் எழுதுறீங்க, அதாவது கற்றெல்லாம் எழுதுவீங்க. ஸோ அதில் வந்து குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டிருப்பீங்க, அதாவது இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், பேஜஸும் அதிகமாக போகும். ஸோ இது உங்களுக்கு டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணி எழுதுவீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யாருமே விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல இக்கு இஞ்சி இந்த மாதிரி வந்து புள்ளி வச்சு எடுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக போடுங்க. அது வராது அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னாலும் முடிஞ்சல ஸ்ட்ரைக் பண்ணாமல் கொண்டு போப்பாருங்க. இங்கிலீஷ்லேயும் சரி பேப்பரை நீட்னஸாக கொடுக்க பாருங்க. எந்த ஒரு இடத்துலையும் அடித்து மாற்றாதீங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் முடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் முடிக்கும் போது அதுக்குரிய குவாட்டோ இல்லாட்டி திருக்குறள் எழுத பாருங்க. அப்படி இல்லைனாலும் புறநானூறு அகநானூறு அந்த மாதிரி தமிழில் இருக்க இலக்கியத்தோட அந்த பாட்டிலேருந்து ஒரு 2 லைன் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க நீட்னஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க, நீட்னஸாக கொடுக்க பாருங்க. சப்கெட்டிங்ஸ்லாம் பிளாக் கலர் யூஸ் பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி பேஜஸ் நிறைய கொண்டு போங்க. ஸோ முடிஞ்சாலும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுத பாருங்க, கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஆத்தரோட நேம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதிட்டாங்களோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் அடிஷனலாக படிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாரதிதாசன் பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதில் பாரதிதாசன் பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து அதில் நீங்கள் வந்து அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிச்சிருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்சாலும் வந்து இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதுறப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு கவிதைகள் இந்த மாதிரி இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து 4 லைன்ஸ் கூட எழுதினீங்க அப்படின்னா அதை பிளாக் கலரில் எழுதி காமிச்சிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் அடிஷனல் நிறையா படிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் அடிஷனலாக படிச்சிருக்க மாதிரி நிறைய இதை உள்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதிக மார்க்ஸ் கிடைக்கும். முடிஞ்சளவு கண்டென்ட்டையும் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதுறப்போ உங்களுக்கு அடிஷனலாக எதுவும் பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் சப்கெட்டிங்காக போட்டு எழுதலாம். ஸோ அதாவது சிலம்பாட்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கூட எழுதலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கண்டென்ட் எழுதிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரியலிட்டி நீங்கள் பார்த்ததை வச்சு கூட நீங்கள் லாஸ்ட் ஒரு கண்டென்ட் எழுதலாம். பட் மேக்ஸிமம் வந்து மெயினாக இருக்க கான்செப்ட்லாம் கொடுத்துட்டு இது எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜஸ் அதிகமாக போகும். ஸோ யாருமே வந்து பயப்படாதீங்க, கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் யாருமே வந்து பயப்படாதீங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அது மட்டும் இல்லாமல் பேஜஸை நிறையா ஃபில் பண்ண பாருங்கள். அதுவும் கண்டென்ட் கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ண பாருங்கள். பிளாக் கலரில் யூஸ் பண்ண பாருங்கள். ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாதீங்க. அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் நாளைக்கு நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.